அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க காளி தேவி யட்சினி. இது ரொம்ப ஒரு குறைந்த நாட்களே நம்ம சித்தி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் கணபதி சித்தி எடுத்துருக்கணும், அதே மாதிரி காளி சித்தி எடுத்துருக்கணும். அது முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கணபதி காளி தேவி யட்சினியை நீங்கள் சித்தி பண்ண முடியும். அதனால் முதல்ல நீங்கள் கணபதி சித்தி எடுத்திருந்தாலும் சரி, காளி சித்தி எடுத்திருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யுங்க. சிம்பிளான விஷயந்தான். முதல்ல இதை நீங்கள் சித்தி பண்ணுறதால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் சத்ரு சம்ஹாரம், எதிரியை அழிக்க முடியும். அழிக்கலாம், இல்லை ஒழிக்கலாம், நம்மளை விட்டு விரட்டி அடிச்சிடலாம். அப்புறம் பூதம், வேதாளம், பிரம்மாட்சம், சாகினி, டாகினி இவெல்லாம் நம்ம அடக்கிக்கலாம். அதை தவிர இவைகளால் நமக்கு ஏற்படுற ஜுரம், சன்னினா ஜன்னி பிடிச்சின்னு சொல்கிறாங்களா, அது இதெல்லாம் நீங்கள் 90 போட்டாலே போகிறோம். இதெல்லாம் நமக்கு சரியாக வந்துடும். அதை வர்றவங்களுக்கு இதை நீங்கள் 90 போட்டிங்கனாலே அவங்களுக்கு சரியாக வந்துடும். இது மாதிரி காளி தேவி என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்களோ அத்தனை விஷயமே காளி தேவி யட்சினியும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், காளியை சித்தி பண்ணிக்காமல் காளி தேவி யட்சினியை நீங்கள் கூப்பிட முடியாது இது அப்படின்னு சொல்கிறேன். இந்த மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான சின்ன வரி மந்திரம் தான். ஓம் நமோ பகவதி காளிகா தேவி மகி மயே ஹ்ரீம் 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 ஹ்ரூம் மமவசம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் மயானத்தில் இருந்தால் செஞ்சால் ரொம்ப விசேஷம். இல்லை மயானத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் கிடச்சிதுன்னா அங்கே கூட செய்யலாம். முக்கியமாக மயானத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதெல்லாம் 8 நாள் தான். அது மயானத்தில் இருந்து நைட்டில் தனியாக இருந்து ஜபம் செய்யணும். இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை. முதலாளி சேவல் பலி கொடுக்கணும். பலி கொடுத்துட்டு பொங்கல் இட்டு தூபதீபம் காமிச்சிட்டு கலக்க முகாம் அமர்ந்து எலும்பு மாலையை ஜபம் செய்யணும். பழைய நூலில் கொடுத்துருக்காங்க. இப்போ எலும்பு மாலையெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் முடியாத காரியம். அதனால் சாதாரணமாக நீங்கள் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தி கூட செய்யலாம். இதை செய்யும்போது 8வது நாள் தேவி பிரசன்னம் ஆவாங்க. அதை கொஞ்சம் கூட அது பயப்படாமல் நீங்கள் தேவியை காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இங்கே இது கட்டுக்கணும், சத்தியம் கட்டுக்கணும். எனக்கு இந்தந்த காரியம் நீங்கள் எல்லா காரியத்தையும் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா, நான் கூப்பிடும்போது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் கூடவே இருப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. இதை நிறைய பேருக்கு சித்தி அடைஞ்சி நல்ல விதமாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம் மற்றும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம், கும்பகோணம். நன்றி, வணக்கம் அன்பர்களே.